ஸ்டாலின் வீட்டில் ஓபிஎஸ் தடபுடல் விருந்து, கூட்டணி ரெடி, பாஜகவின் திட்டம் க்ளோஸ். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி குறித்த விவாதங்கள் வேகமெடுத்து வரும் நிலையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக மீண்டும் அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இதற்கு பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவே நேரடியாக தலையிட்டதாக அதிமுக வட்டாரங்களில் முணுமுணுக்கப்பட்டது. தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தும் முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதன்படி ஓபிஎஸ்ஐ விரைந்து கூட்டணியில் இணைத்து தேர்தல் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலை கட்சி நிர்வாகிகளுக்கு அமித்ஷா வழங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமீப காலமாக தமிழக அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக தனித்த அரசியல் பாதையில் செயல்பட்டு வந்த ஓபிஎஸ்ஸின் அடுத்த முடிவு என்ன என்பதை நீண்ட நாட்களாக கேள்வியாக இருந்து வந்தது. தற்போது அவர் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக அரசியல் வட்டாரங்களில் பரவும் தகவலின்படி கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பல்வேறு கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தரப்பின் ஒப்புதலுடன் ஓபிஎஸ்ஐ கூட்டணியில் இணைக்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதற்கு முன்பு நீண்ட கால பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகியவை கூட்டணியில் இணைந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஆரம்பத்தில் கடுமையான நிலைப்பாட்டில் இருந்த சில தரப்புகள் கூட இறுதியில் கூட்டணியில் இணைந்தது என்டிஏ கூட்டணியால் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளது என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த அரசியல் மாற்றங்களுக்கு மையமாக சமீபத்திய அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் பார்க்கப்பட்டது. அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் திருச்சியில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் தேர்தல் திட்டம், கூட்டணி விரிவாக்கம் மற்றும் பூத் கமிட்டியை வலுப்படுத்தல் போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த கூட்டத்தில் மாநில மற்றும் மத்திய அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்றனர். அந்த ஆலோசனையின் போது கூட்டணியை வலுப்படுத்துவது அவசியம் என்றும் ஓபிஎஸ்ஐ உடனடியாக கூட்டணியில் இணைக்கும் பணியை முன்னுரிமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் பிற கட்சிகளுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளை விரைந்து முடித்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவும் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வளவு நாள் ஓ பன்னீர்செல்வத்தை கண்டும் காணாமல் இருந்த பாஜக தற்போது திடீரென ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகிறது என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. ஓ பன்னீர்செல்வம் தனித்து செயல்படும் போது அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு வாக்கு வங்கியோ இல்லை. அதே நேரத்தில் சசிகலா, விஜய் உள்ளிட்டோருடன் சேர்ந்தால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி கிடைக்கும். குறிப்பாக சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்தால் முக்குளத்தோர் வாக்கு வங்கி பெரிய அளவில் அவர்களுக்கு சென்றுவிடும். இதனால் அதிமுகவும் பாஜகவும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். அதன் காரணமாகத்தான் தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பாஜக முக்கியத்துவம் அளித்துள்ளது என்கின்றனர். இவ்வாறு அமித்ஷாவின் திட்டம் ஒரு புறம் இருக்க, தற்பொழுதோ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை முன்னாள் முதல்வரும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் திடீரென நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். தமிழக சட்டசபையில் கடந்த 17ஆம் தேதி 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஆகியோர் பதில் அளித்து வந்தார்கள். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக அமைச்சர்களின் பதிலுரையை புறக்கணித்தது. இந்த நிலையில் சட்டமன்ற வளாகத்தில் ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார். ஸ்டாலின் ஓபிஎஸ் சந்திப்பை அடுத்து ஓபிஎஸ் திமுகவில் இணைய இருக்கிறாரா என்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அவரை விட்டு விலகிய நிலையில் ஓரிரு நாட்களில் முக்கிய முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மேலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசியுடன் மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் வர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு எம்எல்ஏவுமான ஐயப்பன் சட்டசபையில் இன்று பேசினார். சட்டசபையில் இன்று ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த நிலையில் அவர் இப்படி பேசியுள்ளார். இதனால் ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் 16வது சட்டசபையின் கடைசி நாள் கூட்டம் இன்று நடந்தது. இதில் ஓ பன்னீர்செல்வத்தின் அணியில் உள்ள உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் இன்று சட்டசபையில் பேசினார். அப்போது அவர் வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் ஆசியோடும் ஜெயலலிதாவின் ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இதனை கேட்டவுடன் முதல்வர் ஸ்டாலின், சபாநாயகர் அப்பாவு சிரித்தனர். அதேபோல் சட்டசபையில் இருந்த அமைச்சர்கள், திமுக எம்எல்ஏக்கள் சிரித்தபடி மேஜையை தட்டி வரவேற்பு தெரிவித்தனர். முன்னதாக இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் தனது மகன் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத்துடன் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசினார். வருகிற சட்டசபை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் கூட்டணியை அறிவிக்காத நிலையில் இந்த சந்திப்பு நடந்தது. இதனால் அவர் திமுக கூட்டணியில் ஐக்கியமாகலாம் என்ற தகவல் வெளியான நிலையில் அவரது ஆதரவு எம்எல்ஏ உசிலம்பட்டி ஐயப்பன் இப்படி பேசியுள்ளார். இதனால் திமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் இணைவது உறுதியாகி உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்வி எழுப்பி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசுகையில், இந்திய நாடாளுமன்றத்தில் முன்னாள் பாரத பிரதமருக்கு சிலை வைக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் முன்னாள் முதல்வராக இருந்தவருக்கும் மறைந்த முதல்வருக்கும் இங்கு சிலை அமைக்க இந்த அரசு முன் வருமா என்றார். இதற்கு பதில் அளித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் பேசுகையில், முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். இந்த நிலையில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் என்று ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டமாக தெரிவித்தார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது குறித்து ஓபிஎஸ் இடம் கேள்வி எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு வழி பிறந்துள்ளது என்று பதில் கொடுத்தார். தொடர்ந்து திமுகவில் இணைவீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பொறுத்து இருங்கள் என்றும் இல்லை என்று மறுக்காமல் ஓபிஎஸ் கூறியதும் அரசியலில் பேசு பொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்து திமுக கூட்டணிக்கு தேமுதிக கட்சி வந்துவிட்டது. ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்து வருகின்றனர். இன்று ஓபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஓபிஎஸ் திமுக பக்கம் சாய்வாரா என்ற கேள்வி வலுவாக எழுந்துள்ளது. 5 ஆண்டு கால சிறப்பான ஆட்சியை வாழ்த்துவதற்காக முதலமைச்சரை சந்தித்ததாக ஓபிஎஸ் தெரிவித்திருப்பதும் கவனத்தை பெற்றுள்ளது. தமிழக அரசியலில் இன்று ஒரு எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்தது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவருமான ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த பின்னர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் முதலமைச்சரின் அறைக்கு சென்றார். அங்கு அவர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து உரையாடி உள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.